நான் உங்க கடைக்கு இருந்தார். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து யாரு எந்த கட்சினாலும் பரவாயில்ல ஏடிஎம்கே டிஎம்கே வரக்கூடாதுன்னு ஒரு மனப்பாடம் வந்துருச்சு. இப்ப சட்டம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து மெட்ராஸ்ல தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ண இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. சில பேர் நாங்க சப்போர்ட்டுக்கு வரோன்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இமீடியட்டா வந்து மிரட்டுறாங்க. நீ எதுக்கு வந்து இருக்க, சட்டம் படிக்க வந்திருக்க, போய் படிப்பு வேலை பாருன்னு சொல்லி அப்பெல்லாம் தெரியாதான், சும்மா ஊர் சுத்துறப்பெல்லாம் தெரியாது அவங்க கண்டிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நியாயமா வந்து உட்காரத்துக்கு அவங்க வந்து தண்ணி அடிக்க போல பசங்கனாவே தண்ணி அடிப்பாங்க குமாரி அடிப்பாங்கன்னா இந்த மாதிரி நியாயத்துக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வர்ற பசங்களை நீ வந்து உட்கார்ந்தனா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களோட முதல்னு சொல்ற ஸ்டாலின் ஆக்சுவலி நான் வந்து அவங்களுக்கு மட்டுமே இருக்குல்ல மாத்தி இவங்க அவங்க நானும் போட்டி ஏமாத்திருக்கேன். யாரும் டிஎம்கே கேடிஎம்கே இப்போ மாத்த கட்சி பல வீடியோஸ் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி சரிங்களா, நம்ம டிவிகே, டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் கட்சி, அப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஆப்போசிட் கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி ஏமாந்தது போதும். இனிமேல் பார்த்து யோசிச்சு போடுங்க. காசு வாங்கிட்டு போடாதீங்க, காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, கஷ்டம் சரிங்களா. இன்னொன்னா இப்ப சட்ட கல்லூரி மாணவர்கள் உட்கார்ந்து சப்போர்ட் பண்றதுனால என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சப்போர்ட் இருக்கக்கூடாது. அவங்க என்ன கேட்கறாங்க, ஆச்சு சரி நீங்க பிரைவேட் கொடுத்துட்டீங்க, ரெண்டு ஜோனை மட்டும் இங்க தூய்மை பணியாளர்கள் வேலை நடனமா கேட்டாங்க, அதுக்கு 2 ஜோனை மட்டும் கொடுத்துரும். நாங்க என்ன ஏடிஎம்கே மாதிரி 8 ஜோனா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அப்படி செய்யறாங்கன்ட்டு அவங்க கொடுத்தோம். இருக்கிறது அவங்க கொடுத்ததை விட்டுட்டு அதுக்கு மேல 2னா 10 ஜோன் போயிடுச்சு. உனக்கு 2 ஜோன், நீ கொடுத்தது அவங்க ஒரு 8 ஆல்ரெடி 10 போயிடுச்சுன்னா எதுக்குங்க? அப்ப அதுக்குதான் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் கேட்கறாங்க. நீங்க பேசாம உங்களுடன் மாணவர் படி யாருக்கு உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ராம்கி நிறுவனத்துக்கு நீ உங்களுடன் ஸ்டாலின் வச்சுக்கோ. யாருக்கு சிஎம்? ராம்கி நிறுவனம் பிரைவேட் கம்பெனிகளுக்கு நீ சிஎம்மா இருந்துக்கோ. இந்த மாதிரி பாமர மக்களுக்கும் வேலை பார்க்குற மக்களுக்கும் இருக்காது அப்படின்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இது ஏமாந்தது போதுங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, வேண்டாம் அப்படின்றாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க வேணும்னு தான் சொல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே போதும் ஏமாந்து போட்டது புதுசா வரவங்களுக்கு போட்டு பார்ப்போமே பல பேர் சொல்லிட்டாங்க. இந்த 2027 எலெக்ஷன்ல யார் இருப்பாங்க யாருமே தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பா ஏடிஎம்கே டிஎம்கே பெரிய பெரிய தலைங்க வாஷட் ஆகும் கண்டிப்பா. இது பொறுத்துன்னு பார்ப்போம். ஏன்னு இந்த வீடியோ பாருங்க. என்ன கேட்கறாங்கன்னா ஆதரவுக்கு தெரிவிக்கிறாங்க. யாரும் அந்த தூய்மை பணியாளருக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களுக்கு ஏழை நடந்துட வேண்டும், அதை சொல்லிதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஓட்டெல்லாம் உடனே சொல்லுவார் ஒரு மினிஸ்டர், ஒரு பிரதிநிதி, ஒரு மெயின் தலை டிஎம்கே நீங்க ஓட்டு போட தான் ஜெயிச்சுன்னா ஏன் ஓட்டு வாங்கினீங்க? அந்த ஓட்டுக்காக இப்போ எலெக்ஷன் கமிஷன் எழுதுங்க, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கல அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுங்க. இவங்க ஓட்டுல பேர்லாம் எழுதுங்க, எங்களுக்கு வேணான்னு. இனிமேல் ஓட்டு கேட்டு உங்களால போக முடியுமா? டிஎம்கே டிஎம்கே அந்த அளவுக்கு அரைஞ்சவங்க போயிட்டீங்க. நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. யாரோட முதல்வர்? உங்களுடன் முதல்வர்ன்றதை மாத்திக்கிட்டு ராம்கி நிறுவனத்துடன் முதல்வர், தனியார் முதலாளிகளோட முதல்வர், கார்பரேட்டுகளுக்காக முதல்வர்னு பேர் வச்சுக்கோங்க, பொருத்தமா இருக்கும். அதுதான் பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வராங்க, ஸ்ட்ரெயிட்டா வராங்க அந்த போலீஸ்கார அம்மா, நீங்க எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு. யார் ஆதரவு தெரிவிக்க கூடாது? ஏன் தெரிவிக்க கூடாது? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முதலமைச்சரும் அவங்க பையனும் போய் உட்காந்து ஆதரவு தெரிவிச்ச கூட்டம் தானே இது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பண்ணுவீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது உங்க மேல ஓப்பனா மிரட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுங்க. அதெல்லாம் தெரியாமலாங்க ரோட்ல வந்திருக்கோம், நாங்களே சட்டம் படிச்சவங்க தான். நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். என்ன அடக்குமுறை வந்தாலும் இந்த மக்கள் மிக உறுதியாக அவர்களுடைய கோரிக்கை போராட்டத்துல நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் போராட்டத்தை விட மாட்டோம், பணி நிரந்தரம் பண்ணுன்னு உறுதியா இருக்காங்க. இவங்களையெல்லாம் நீ வந்து கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டீனா உன் வீட்டு குப்பையெல்லாம் நீ அழிக்கிறியா? இல்ல இந்த போலீஸ்காரங்களை வச்சு கைது பண்ற போலீஸ்காரங்களை வச்சு குப்பை அழிக்கிறியா?